இந்த மக்காச்சோளத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட் கலோரி எல்லாம் சம அளவுல இருக்கிறதுனால உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் அதுல கிடைச்சிடும். கண்ணு பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல வந்து நார்ச்சத்து அதிகம். அதனால பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த குடல் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது, மலச்சிக்கல் வராது, கொழுப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற நார்ச்சத்து பாத்துக்கிட்டீங்கன்னா குடல் புத்துநோய், வயிற்று புத்துநோய் எல்லாம் வராம தடுக்கலாம்யா. அதுக்கப்புறம் இதுல முக்கியமா சொல்றாங்க இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து நம்ம மக்காச்சோளத்துல ரொம்ப ஜாஸ்தி. அதோட வேலை என்னன்னு வைங்களேன், உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை எல்லாம் நீக்கிறது அது வேலை. அதை நம்ம மக்காச்சோளம் அப்படி அருமையா பாத்து பண்ணும். மக்காச்சோளத்துல பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அமிர்த அதிகம்யா. அதனால அந்த ரத்த சோகையே மனுஷனுக்கு வராம மக்காச்சோளம் நம்ம அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு இருக்கும். உடம்பு எடை கம்மியா என்ன சாப்பிட்டாலும் ஏற மாட்டேங்குது, ஒல்லியாவே இருக்கான்னு சொல்றவங்க மக்காச்சோளம் அதிகமா சாப்பிட்டாங்கன்னா நல்லா புசுட்டி ஆயிடுவாங்க. முடி வறட்சி இருக்காது, எலும்பு வலுவாகும். இவ்வளவு வேலையை பண்ணுதியா மக்காச்சோளம்.